அனைவருக்கும் வணக்கம். நரியின் விளக்கம். எந்த காரியமும் செய்யாமல் இரை தேடுவதையே பெரிதாக எண்ணுவது சரியாகாது. அப்படி விரும்புகிற எவரும் மேன்மையான காரியம் எதையும் செய்ய முடியாது. வயிற்றை நிரப்பிக் கொண்டு வாழ்வது மட்டும் நல்ல வாழ்வாகாது. எவனுடைய உயிரை நம்பி பல உயிர்கள் வாழ்கின்றனவோ அவனுடைய வாழ்வே சிறந்த வாழ்வாகும். நண்பர்களுக்கு உபகாரமும் பகைவர்களுக்கு அபகாரமும் செய்து அரசனுக்கு ஊழியம் புரிவதே சிறந்த நெறியாகும். மேலும் அரசனை நாம் அடுத்து இருக்கையில் வேறொருவருக்கும் நன்மை செய்வதே நமது கடமையாகும். காக்கை எச்சிலையும் மலத்தையும் தின்று தன் வாழ்நாளை கழித்து விடுகிறது. தசையும் வசையும் இல்லாத நரம்புகள் மட்டும் உள்ள வெள்ளெலும்பை கடிப்பதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறது நாய். தனது கால்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்ட நரியை கொல்வதை பெருமையாக கருதாது. யானையை அடிப்பதே தன் தகுதிக்கு ஏற்றது என்று சிங்கம் எண்ணுகிறது. இவ்வண்ணம் ஒவ்வொருவரும் தன் தகுதிக்கு உரியதை அடையவே விரும்புகிறான். மற்றும் எசமானன் கையில் இருக்கிற ஒரு கவள எச்சில் சோற்றை பார்த்து நாய் வயிற்றை எக்கிக் கொண்டு வாலை குடைத்து கெஞ்சி காத்து கிடந்து அதை வாங்கி தின்னும். ஆனால் யானையோ பாகன் வேண்டி வலிய கொடுக்கும் உணவையே கர்வத்தோடு வாங்கி தின்கிறது. சிறிய குளம் சீக்கிரத்தில் நிரம்பிவிடும். அதுபோல் சுண்டெலியின் வயிறும் சிறிது உணவிலேயே சீக்கிரத்தில் நிரம்பிவிடும். அதை போலவே சின்ன புத்தி உள்ளவர்களும் அற்பத்தில் மகிழ்ந்து போய் விடுகிறார்கள். அதுபோல் மூடனான இருப்பவன் எதையும் முற்றும் உணராமல் கொஞ்சத்திலேயே கவனம் செய்வான். அதனால் அவனுக்கு பிற விலங்குகளுக்கும் இடையே வேறுபாடு ஏது? இவ்வுலகத்தில் யார் புகழோடு வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களே பாக்கியசாலிகள் ஆவார்கள். ஆகவே நாம் மன்னனுக்கு சேவை செய்து பெருமையுடன் வாழ்வதே சிறந்தது என்று விரிவாக பேசிற்று நரி. அதை கேட்ட இன்னொரு நரி, இது மாதிரியான பேச்சுக்கு இது சரியான நேரமாகாது. நம் இருவருக்குமே இப்பொழுது எந்த வேலையும் கிடையாது. இரை தேடுகிறோம். இந்த நிலையில் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டால் கிட்டுமோ என்று இகழ்ந்து பேசிற்று.